தமிழிசை கூட சொல்றாங்க, அரசியலை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப அரசியல் பேசுறதுக்கு அந்த அரசியல் அடையாள அட்டை நான் வாங்கி வச்சிருக்கேன். அந்த லைசன்ஸ் எங்க கொடுக்குறாங்க, எங்க போய் லைன் நிக்கணும்? மாண்புமிகு அமைச்சர்கள் கொடுத்த கருத்தை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? இறந்து போன அம்மாவுக்கு இவர்கள் தருகிற சான்றிதழ். இப்படிப்பட்ட அமைச்சர்களையா நான் என் அமைச்சர்களை வைத்திருந்தேன் என்கிற ஒரு அவப்பெயரை இன்றைக்கு அம்மாவிற்கு தந்ததுதான் இந்த அமைச்சர்களுடைய தலையெழுத்து. யார் வேணாலும் சொல்லலாம், நீங்க கூட கேட்கலாமே. இதுதான் உண்மை. இது இன்னார் பேசணுன்ற அவசியம் இல்லை. அப்படி கமல் அண்ணனை எடுத்துக்கொண்டாலும் சோகை பிடித்த குழந்தைக்கு உணவு தருவது போலத்தான். நான் அவரோடு தொடர்பில் இல்லை. என்ன ரஜினி அண்ணன் கூட்டு பேசினாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு கருத்து சொல்வதற்கு யாருமே இல்லை. கமல் அண்ணன் கருத்து சொல்லுகிறார், கட்சியில இருப்பவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. தமிழகத்தில் பல கட்சி இருக்கிறது. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். வழக்கமா ஒரு 2 வாரங்களுக்கு அல்லது 3 வாரங்களுக்கு ஒரு முறை உங்களை நான் சந்திப்பது வழக்கம். முக்கியமான தருணங்களில் மட்டுமே. கொஞ்ச காலமாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக உங்களை சந்திக்கலை. அதுக்காக நீங்கள் எல்லாம் மன்னிக்கணும். இன்றைய சந்திப்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். திரையுலகம் சந்திக்கிற மிகப்பெரிய வேதனை. அந்த வேதனையை சொல்லி மாளாது ஒரே இந்தியா ஒரே வரி என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு அனில் அம்பானி போன்றவர்களுக்கு, முகேஷ் அம்பானி போன்றவர்களுக்கு அல்லது டாடா குடும்பத்துக்கு மிகப்பெரிய தொழில் நிறுவனமாக முன்னணியில் இருக்கிற அனைவருக்குமே ஒரு வரி, எங்கள் திரையுலகத்துக்கு மட்டும், குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் இரட்டை வரி. என்னோடு தொடர்பு கொண்ட பல திரையுலகத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது வருகை குறைந்திருக்கிறது அந்த திரையரங்குகளுக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், தயவு செய்து இந்த வரியை தமிழக அரசு ஆலோசனை செய்து குறைக்க வேண்டிய அவசியமில்லை. தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஒரு கோப்பு கூட என்னுடைய மேஜையிலே இல்லை என்று சொல்கிறார். இதை ஒரு கோப்பாக நினைக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. கோப்பாக நினைத்திருந்தால் உடனடியாக ஒரே நாளிலே கூட ஒரே வரி என்று சொல்லியிருக்கலாம். இந்த இரட்டை வரி எப்படி இருக்கிறது சொன்னால், இரட்டை வரியை போட்டுவிட்டு இந்த செய்தி என் கலைத்துறை சம்பந்தப்பட்ட சக நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சமீபத்தில் தமிழக அரசாங்கம் ஒரு விருது அறிவிப்பு வந்தது. அம்மா ஆட்சியில் இருந்தபோது கூட நானும் கேட்டிருக்கிறேன். அந்த பரிசை நானும், அந்த விருதை வாங்கியிருக்கிறேன். அதை பெற்றவன் தான். தமிழ்நாடு அரசு விருதை நானும் வாங்கியிருக்கிறேன். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு மூளையிலே கட்டி வந்திருக்கிறது, அது வெடித்து சீழு காது வழியாக வந்து கொண்டிருக்கிறது, நான் இறக்கப் போகிறேன் என்ற நிலை இருக்கிற பொழுது கால் கட்டவர்களை கதவுகளை இடித்துக் கொண்டேன், அதற்கு கட்டுப்போடுகின்றது போல ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட வரியை உயர்த்திவிட்டு ஒரு விருது வழங்க போகிறார். விருது அறிவிக்கப்பட்ட என் சக கலைஞர்களுக்கும் சக நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, அதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் தான், அரசு விருது ஒரு நல்ல விருது தான், நான் அதை குறை சொல்லவில்லை. ஆனால் அதை பெறுகிற நேரம் என்னவென்று சொன்னால், எப்படி ஒரு அரசியல் மாற்றம் வருகிற போது நான் மக்களை கேளுங்கள் என்று சொன்னேனோ அதே போல இந்த முறையும் கலைஞர்கள், மக்கள் தான் முக்கியம். நான் திரையுலகை சார்ந்தவர் என்று சொன்னால் இல்லை. அண்ணன் கமலஹாசன் அவர்கள் திரையுலகை சார்ந்தவரா என்று சொன்னால் திரையுலகை சார்ந்தவர். ஆனால் சினிமாக்காரனா என்று சொன்னால் இல்லை. அண்ணன் ரஜினியும் அப்படித்தான். விலை அதிகமாக படம் எடுக்கிற சங்கரும் அப்படித்தான். யாருக்காக படம் எடுக்கிறோம்? தமிழ்நாட்டு மக்களுக்காக. ஒரு 300 ரூபா சம்பாதிச்சு 100 ரூபாயை தேட்டரில் கொண்டு கொடுக்கறவங்களுக்கு தான் படம் எடுக்கிறோம். குடிப்பவன் நிறுத்திவிட்டால் டாஸ்மார்க்கு வேலை இல்லை. படத்தின் விலையை உயர்த்தி விட்டால் படம் பார்க்கறதுக்கு எங்களுக்கெல்லாம் தொழிலே இல்லாமல் போயிடும். திரையுலகம் என்கிறது அழிக்கப்படும். இன்னைக்கு அவன் படம் பார்த்தாதான் நல்லது. அந்த ரசிகர்கள் தோளிலே ஒரு மிகப்பெரிய சுமையை சுமத்தி விட்டு நாம் ஒரு 5 சவரன் டாலரை சுமக்க போகிறோம். இதனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், சக கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் அரசுக்கு ஒரு பதில் கடிதம் அனுப்ப வேண்டும். இந்த விருதை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இன்னும் அதை மகிழ்ச்சியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வரியை ஒரு வரியாக குறைத்து தாருங்கள் என்ற வேண்டுகோளை இந்த விருது பெற்ற கலைஞர்கள் அனைவரும் தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக வைக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான தனிப்பட்ட விருப்பம் மட்டுமல்ல, நான் சக கலைஞர்களோடு பலரோடு பேசிய ஒரு விருப்பம். ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த வரி தேவையா என்று பார்த்தால் இல்லை. தமிழக அரசு நினைத்தால் ஒரே நாளிலே இந்த வரி இல்லை என்று சொல்லிவிடலாம். இது கார்பரேஷன் டாக்ஸ். இன்னொரு வரிக்கு வரி. இந்த 30% வரி போட்டு கிட்டத்தட்ட 153 ரூபா இன்றைக்கு 4 ரூபா கொடுத்து வாங்குறோம். இந்த குறையை தயவு செய்து தமிழக அரசாங்கம் உடனடியாக பரிசீலனை செய்து, இது நேற்று கூட இதற்கு நான் காத்திருந்தேன். 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பார் என்று காத்திருந்தேன். சட்டசபை நடந்த நேரங்களில்
110 விதியிலே நிறைய 110 வந்தது. ஆனால் எங்கள் வழிக்கு 10 போடுற செய்தி வரல. அதனால் நேற்று கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அதுலேயும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு முட்டுக்கட்டை இருக்கிறது. எனக்கு சந்தேகமெல்லாம் இந்த திரையுலகத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. திரையுலகம் அழியாது, பசி அழியாது, காதல் அழியாது, திரையுலகமும் அழியாது. அதே போல நிச்சயமாக எங்களை காப்பாற்றக்கூடிய கடமையை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு அரசாங்கம் உடனடியாக இந்த இரட்டை வரியை குறைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நிச்சயமாக என்னோடு யார் வருவார்கள் என்று தெரியாது. இதை நானே தலைமையேற்று வந்தாலும் வரவில்லை, இல்லை தலைமை ஏற்கிற யாராவது தயாராக இருந்தால் அவர்கள் பின்னால் இருந்து இதை போராடித்தான் வெல்ல வேண்டும் என்கிற சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குமே. ஆனால் அதையும் செய்ய நாங்கள் தயங்க மாட்டோம், எங்கள் கலைத்துறையை காப்பாற்றுவதற்காக என்ற வேண்டுகோளை தமிழக அரசுக்கு பணிவோடு வைக்கிறோம். தயவு செய்து இந்த இரட்டை வரியை குறைத்து என் தமிழ்நாட்டு ரசிகர்களை காப்பாற்றும். படம் பார்க்குற இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வருமானம். படம் பார்க்க வரலன்னா நாங்கள்லாம் மண்ணுக்கு சமானம். 300 கோடிக்கு படம் எடுத்தாலும் அது மண்ணுக்கு சமானம். படம் பார்க்க உள்ள வரணும். அவருக்கு ஒரு பாரத்தை ஏற்றி வைத்து விட்டு நம்ம பரிசை பெறப்போகிறோம் என்பது நல்ல விஷயமாக எனக்கு தெரியவில்லை. இந்த கருத்தை தான் நான் அரசியலிலும் சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். தயவு செய்து இந்த இரட்டை வரியை கூடிய வரை வெகு விரைவில், இது தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த கட்சிக்காக உழைத்தவன் என்ற பேரில் இன்றைக்கு அந்த விஷயம் என் காதுக்கு வருகிறது. இன்னும் சொல்லுகிறார்கள் உங்கள் கட்சி தானே ஆட்சியில் இருக்கிறது, உங்கள் கட்சி தானே ஆட்சியில் இருக்கிறது. அந்த உரிமைகளை நான் சொல்லுகிறேன். தயவு செய்து இந்த வரியை ஒற்றை வரியாக குறைத்து பழைய டிக்கெட் கட்டணமே நடைமுறைக்கு வர வேண்டும். ஜிஎஸ்டியை உள்ளடக்கிய விஷயமாக இவர்கள் மாநில வரியை ஒதுக்க வேண்டும். இது கேரளாவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, மகாராஷ்டிராவில் இல்லை, எங்குமே இல்லாத ஒரு விஷயம். இன்னும் தாமதத்துக்கு காரணம் என்ன என்பதை கண்டறிந்து செயல்பட வேண்டும் என்று என் பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். நிறைய பேர் தமிழிசை கூட சொல்லலாம், தமிழிசை கூட சொல்றாங்க அரசியலை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப அரசியல் பேசுறதுக்கு அந்த அரசியல் அடையாள அட்டை நான் வாங்கி வச்சிருக்கேன், என்கிட்ட 14 வருஷமா இருக்கு. அந்த லைசன்ஸ் எங்க கொடுக்குறாங்க, எங்க போய் லைன் நிக்கணும்? இல்ல அவங்க கமலஹாசனுக்கு தான் சொல்றாங்க. யாருக்கு சொல்ல? கமலஹாசனுக்கு சொல்றாங்க. யார் வேணாலும் சொல்லலாம், நீங்க கூட கேட்கலாமே, நீங்கள் கேட்கலாமே. மன்னிக்கலாம் ஐயா, ரோட்ல போய் ரேஷன் கடையில் ஒருத்தர் வாசல் நின்று கத்துறாரு, அவர் அரசாங்கத்து மேலதான் குறை வைக்கிறார். அதுக்காக நம்ம அவரை குறை சொல்ல முடியாது. ஏன் கேட்குற நீ, அளவு கம்மியா இருக்கோ அல்லது இதான் கம்மியா இருக்கும். உதாரணம் சொல்லுகிறேன், இதுதான் உண்மை. இது இன்னார் பேசணுன்ற அவசியம் இல்லை. அப்படி கமல் அண்ணனை எடுத்துக்கொண்டாலும் நான் அவரோடு தொடர்பில் இல்லை. என்ன ரஜினி அண்ணன் கூப்பிட்டு பேசினாங்க, அது வேற விஷயம். ஆனால் கமல் சாரோட நான் இன்னும் தொடர்புக்கு அவரும் வரவில்லை, நானும் போல. ஆனால் இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் வருகிறது, அந்த கருத்து எப்படி வருகிறது, எந்த எண்ணத்திலே நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம், எப்படி பிரதிபலிக்கிறோம். ஆனால் அவருடைய கருத்திற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் கொடுத்த கருத்தை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? இறந்து போன அம்மாவுக்கு இவர்கள் தருகிற சான்றிதழ். இப்படிப்பட்ட அமைச்சர்களையா நான் என் அமைச்சர்களை வைத்திருந்தேன் என்கிற ஒரு அவப்பெயரை இன்றைக்கு அம்மாவிற்கு தந்ததுதான் இந்த அமைச்சர்களுடைய தலையெழுத்து. இது தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து, வேறொன்று. தொடர்ந்து இந்த கோரிக்கையை சார் இப்போ திரையுலக சேர்ந்தவங்க போய் முதல்வரையும் பார்த்து சந்திச்சு சொன்னாங்க. 2 முறை பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அது தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் திருப்பி அப்பீல் பண்ணிக்கங்க, கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி. அதே சமயத்தில் மத்திய அரசினுடைய கைப்பாவையாக மாநில அரசு செயல்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. இப்போ மாநில அரசு மத்திய அரசு சொல்றது கேட்டு நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் நினைக்கிறீங்களா? சோகை பிடித்த குழந்தைக்கு உணவு தருவது போலத்தான். சோகை பிடிச்சுன்னா எல்லாரும் வர்றவங்க பூரா சொல்லுவாங்க, கண்ணு சேப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கு, இந்த டானிக்க கொடு, இந்த மாவை கரைச்சி கொடு, இதை கொடுங்க, எல்லாரும் கருத்து சொல்லுவாங்க. அப்படி சோகை பிடித்த அரசாகத்தான் இந்த குழந்தையாக இந்த தமிழக இருப்பதை பலரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைக்கு கருத்து சொல்வதற்கு யாருமே இல்லை. கமலண்ணன் கருத்து சொல்லுகிறார், கட்சியில் இருப்பவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. தமிழகத்தில் பல கட்சி இருக்கிறது. கமல் சார் அவர் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஜெயிக்க கிடையாது. இவரை நம்பி வந்த எல்லாரும் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸ், சிவகார்த்திகேயன் இருக்காங்க, இவங்களெல்லாம் தேடி எத்தனையோ ப்ரொடியூசர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கால் ஷீட் கிடைக்காம. இவரை தேடி எந்த ப்ரொடியூசரும் வர்றாங்களா? நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத நீங்கள், சினிமாவுக்கு லாயக்கில்லாத நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும்.